ஓகே, நம்ம வந்து வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வீடியோவோட சைஸை வந்து நம்ம கம்மி பண்ணணும். ஜஸ்ட்டு நீங்கள் மேலே இருக்க எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு ஒரு பேனல் இருக்கும். எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் பேனல்னால் ஒன்றும் இல்லை, நம்ம வீடியோ, ஆடியோ இந்த மாதிரி நம்ம டைம்லைனில் என்னெல்லாம் எடிட் பண்ண போகிறோமோ அதுக்கான நம்பர்ஸ், அதுக்கான கீ ஃப்ரேம்ஸ், அதுக்கான மோஷன், இது மாதிரி இந்த எஃபெக்ட்ஸ் பூரா கண்ட்ரோல் பண்ணுற இடம் தான் எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவோட மோஷன், அதாவது இந்த வீடியோவோட ஸ்கேலிங்கை நம்ம கம்மி பண்ண போகிறோம் அப்படின்னா அதுவும் அங்கே தான் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு கலர் கிரேடிங் பண்ணுறீங்கனாலும் அந்த வீடியோ மேலே விழுவும். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல், அதாவது எஃபெக்ட்டை கண்ட்ரோல் பண்ணுற இடம் தான் எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம டெக்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், டெக்ஸ்ட்டோட சைஸு, ஆடியோவோட வால்யூம் கம்மி பண்ணுறது, ஆடியோவோட நாய்ஸை கம்மி பண்ணுறது, இது எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற இடம் அது. அதாவது நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது வந்து எஃபெக்ட்ஸ் பேனல்லேருந்து நம்ம எடுத்து போடுவோம். போட்டுட்டு இதை கண்ட்ரோல் பண்ணுற பேனல் தான் எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. அதாவது இந்த வீடியோவோட நம்ம ஸ்கேல் கம்மி பண்ண போகிறோம். ஸோ மோஷன் இருக்கும். இந்த மோஷன்னா என்னென்னா நம்மளோட வீடியோவோட மோஷன், மூமெண்ட்டாக இருக்கட்டும், நம்மளோட பொசிஷனாக இருக்கட்டும், நம்மளோட ரொட்டேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளோட அதாவது ஃபஸ்ட்டாக பொசிஷன் இருக்குல்ல, நமக்கு லெஃப்ட் போகணுமா, ரைட்டு போகணுமா, இல்லை அப் போகணுமா, டவுன் போகணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இது லெஃப்ட் டு ரைட்டு, இது அப் அண்ட் டவுனு. ஸோ இந்த லாஸ்ட்டாக இருக்க பட்டன் என்னென்னா ரீசெட். இன்கேஸ் நீங்கள் வந்து தவறுதலாக நீங்கள் பண்ணியிருப்பீங்க, பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அன்டூ பண்ணும் எடுத்துக்கலாம். இல்லை நான் இதை மட்டும் பர்டிகுலராக நம்ம மாற்றணும், அதாவது பழையபடியே நீ போகணுன்னா ரீசெட் கொடுத்துக்கலாம். பழைய பொசிஷனுக்கே, அதாவது அந்த வீடியோ எந்த பொசிஷனில் இருந்தால் அந்த பொசிஷனுக்கே மாறிடும் டிஃபால்ட்டாக. தென் ஸ்கேலிங் இருக்குது. இதை வந்து நம்ம லெஃப்ட்டில் பண்ணோன்னா நமக்கு வந்து வீடியோவோட சைஸ் வந்து நமக்கு கம்மியாகும். இப்போ நமக்கு வந்து கம்மி தான் ஆகணும். இப்போ வந்து நமக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிருக்கு. பிகாஸ் இது வந்து 4K வீடியோ, நம்ம 1080pக்கு வந்து நம்ம வந்து எடிட் பண்ணி, அதாவது யூடியூப் ரேஷியோக்கு எடிட் பண்ணுறோம். ஸோ நமக்கு 50%ல் ஸ்கேலிங் இருக்குது. இதுவே நம்ம பழையபடி போகணுன்னா அந்த நான் சொன்ன மாதிரி டிஃபால்ட் அந்த ரீசெட் பட்டன் கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட் ஆகிடும். ஸோ இதேமாதிரி ரொட்டேஷன் இருக்குது, நம்ம வீடியோட ரொட்டேஷனு அதை நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேசிக்ஸான எல்லாமே இங்கே இருக்கும். நம்மளோட ஆங்கர் பாயிண்ட் மாற்றுறதா இருக்கட்டும், அதே மாதிரி ஒப்பாசிட்டி மெயினாக எல்லோரும் டிரான்ஸ்பரன்சி எஃபெக்ட் யூஸ் பண்ணுவீங்க. அதாவது ஒரு வீடியோ வந்து எனக்கு அதாவது நம்ம கேன்வாலையில் எடிட் பண்ணியிருப்போம்ல, ஒப்பாசிட்டி கம்மி பண்ணுறது, அந்த ஆப்ஷன் இருக்கும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒப்பாசிட்டி, இந்த வீடியோவோட டிரான்ஸ்பரன்சி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பிளண்ட் மோட்லாம் இருக்குது. இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் சீரீஸில் இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகே, இதே மாதிரி நான் எல்லா வீடியோவோட சைஸும் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் இது வந்து நம்ம ட்ராக் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஸ்கேல் கூட கம்மி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் 15 கொடுத்துட்டேன்னா நம்ம என்ட்ரு பண்ணுறது பொறுத்து தான். நம்ம அதாவது அந்த வேல்யூஸே நம்ம வந்து எக்ஸாக்டாக நான் வந்து நம்மளோட மவுஸை வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக நமக்கு வந்து அந்த நடுவில், அதாவது 2க்கும் 4க்கும் நடுவில் போகுது, பட் 3யில் நிற்க மாட்டேது அப்படின்னு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அதை நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பர்ஃபெக்டான நம்பர்ஸ் படியும் நம்ம இதில் ஒர்க் பண்ணிக்கலாம். அதுதான் நமக்கு வந்து ப்ரீமியர் ப்ரோவில் வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இன்னொன்று, இந்த வீடியோவில் வந்து நமக்கு ஆடியோ கிடையாது. ஸோ இந்த வீடியோட ஆடியோ இருந்துச்சுன்னா கீழே மென்ஷன் ஆகும். இருங்க, நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு வீடியோ இம்போர்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நான் நான் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண இன்ஸ்டாகிராம் வீடியோவோட எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஜஸ்ட் நான் இதுக்கு டபுள் கிளிக் பண்ணேன்னா நான் ப்ரீமியர் ப்ரோவில் எடிட் பண்ண அந்த டைம்லைன் என்ன நான் போட்டிருக்கேன்ல, அந்த எக்ஸாம்பிளில் வந்து நமக்கு ஆடியோ இருக்குது. அதாவது வீடியோவோட ஆடியோ அட்டாச் ஆகிருக்கு. மற்ற வீடியோவில் ஆடியோ அட்டாச் ஆகலை. ஸோ நம்ம இதை வந்து நம்ம டைம்லைனில் கொண்டு வந்தோன்னா நமக்கு வீடியோ அண்ட் ஆடியோ சேர்ந்து வரும். இதுவே நமக்கு வீடியோவில் ஆடியோ இல்லைன்னா வெறும் வீடியோ லேயரில் மட்டும் தான் இருக்கும். அதாவது நம்ம அந்த டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறது எங்கன்னா வீடியோ லேயர், ஆடியோ லேயர். ஆடியோ லேயரில் வீடியோ அதாவது ஆடியோ லேயரில் ஆடியோ வரலைன்னா அந்த வீடியோக்கு ஆடியோ இல்லைன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதுக்கு ஆடியோ இருக்குது, நமக்கு ஆடியோஸ் பூரா கீழே வரும், வீடியோஸ் பூரா மேலே வரும். ஸோ இதுக்கு வந்து நம்ம எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி நமக்கு வந்து ஒரு டைப்பாக அதை ஒரு கைண்டாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஆடியோ அதாவது கீழே வந்து உங்களுக்கு ட்ராக் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்குன்னா நம்ம ஜூம் பண்ணிக்கிறது, அதாவது நம்ம ஜூம் பண்ணி எடிட் பண்ணிக்கிறதுக்காண்டி நம்ம அதாவது தேவையில்லா பார்ட்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இப்போ கட் ட்ரிம்லாம் பண்ணுறோன்னா அதில் நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி கேப் விட்டு பேசியிருப்போம். நம்ம பேச வர்றது இப்படி இந்த மாதிரி மறந்துருப்போம். அந்த மாதிரி மறக்கையில் நம்ம அந்த பார்ட்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இருக்கையில் கட்டிங் ட்ரிம்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப மைன்யூட்டாக ரொம்ப சின்ன கேப் தான் விட்டுருப்போம். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஜூம் பண்ணி தான் எடிட் பண்ண முடியும். இதை நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன்.